இப்போ சசிகலாவும் அவர் ஒரு சபையில் இருக்காருன்னு வைங்க, சின்னம்மான்னு சமுதாயத்தை சேர்ந்தவனும் பல நடந்தவனும் போய் நின்றுவான்ல. அப்போ அந்த இடத்துக்குள்ள நேற்று எப்படி சசிகலாட்ட எடப்பாடி இருந்தாருங்கிறது வந்துடும்ல. நாங்கள் என்னைக்கும் சசிகலா ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், குறைச்சி மதிப்பிடலை, போய் நிற்கவும் இல்லை, அரசியல் ரீதியாக அடிக்கவும் செய்தோம். பட் அந்தஸ்தை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவர் அப்படி இல்லைல்ல. அப்போ அந்த விஷயம். அடுத்தால சகோதரர் டிடிவி தினகரன், அவர் சிஎம்ஐ கமாண்ட் பண்ணவர், கட்சி அலுவலகத்தில் இருந்துக்கிட்டு சிஎம் வாங்கன்னு சிஎம் சொல்லி பார்த்தவர். அப்போ அவர் கூட நிற்கிறதுல எவ்வளோ நெருடல் இருக்கும், எப்படி அதை சேர்ப்பாரு? அப்போ அடுத்தால ஓபிஎஸ் இரட்டை தலைமையாக இருந்தவர், மீண்டும் தோத்த பிறகு ஓபிஎஸ்ஸை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லணும், பொதுச்செயலாளர் சொல்லணும்னு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருவாங்களா மாட்டாங்களா? அப்போ நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஒரு கட்டத்துக்குள்ள ஸ்டாலின் கிடையாலாம் ஒரு கருத்து கணிப்புகளில் வந்தது. கருத்து கணிப்புக்கு நான் பெரிய வேலிடிட்டி கொடுக்கலனாலும் கூட ஒரு பார்வை இருந்ததுங்கிறது உண்மைதான். ஜெயலலிதாவுக்கு ஒரு விசுவாசியாக பரதனுங்கிற ஒரு பார்வை இருந்தது. ஸோ 3 வராலையும் இந்த சிக்கல் இருக்கும். ஸோ இந்த 3 வரையும் எந்த காலமும் சேர்க்க மாட்டாருங்கிறது 100க்கு 100 உண்மை. என்னோட நண்பர் மோடிஜி பிரதமராக வரணுங்கிறதுல என்னோட ஒற்றை கருத்து கொண்ட கோலாகல சீனிவாஸ் இதில் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். நான் பார்த்தேன் கோலாகல சீனிவாசுக்கு பேட்டியை, தெளிவுபடுத்திட்டாரு. இபிஎஸ் முன்னாடியே தெளிவுபடுத்ததான்னு ஒரு தொலைக்காட்சியில் பேசிட்டு இருந்தாரு. நம்மளும் அதான் சொல்றோம். அதுக்குள்ள காரணத்தை நம்ம சொல்றோம். விட்டா தூக்கி போட்டுருவாங்க, அச்சப்பட்டு பிடிச்சதை விட்டுறக்கூடாதுன்னு இருக்காரு.